அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது பச்சி மோட்டானாசனாவோட வேறுபாடுகள். முதல்ல இப்பதான் பேசிக்ல இருக்கிறவங்க பச்சி மோட்டாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதோட வேறுபாடுகளை போயிடலாம். முதல்ல தண்டாசனம். கால் விரல்களை நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்ப கைகளில் நல்லா மேல உயர்த்தி முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி குனிஞ்சி இந்த கால் பெருவிரல்களை இந்த 3 விரல் வச்சு பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு மறுபடியும் நல்லா மாறுபகுதி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த எல்போ கீழே வச்சுட்டு தலையை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது தலையை மட்டும் ஃபஸ்ட்டு நேராக்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை கொண்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பச்சி மோட்டானாசனா. கைகள் முழுமையா இப்படி கீழே வரல அப்படின்ன மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வரைக்கும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா தொந்தி இருக்கிறவங்களுக்கு அப்படியே கை கீழே போகாது. அப்படி இருக்கிறவங்க நீங்க இது வரைக்குமே பிடிச்சிக்கலாம். பிடிக்கும் போதுமே நம்ம வயிற்றுல கொஞ்சம் ப்ரெஷர் விழும். அதுக்காக இந்த ஆசனா பண்றோம். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே தீரும். நீரிழிவு நோய்க்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை பிரச்சனைகள் எதா இருந்தாலுமே இது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பச்சி மோட்டானாசனால வேறுபாடுகள் பார்க்கலாம். இதுல ஒண்ணும் இல்லை. இப்போ 2 காலை நீட்டி வச்சு பண்ணியிருந்தோம். இதுதான் பேசிக் ஆசனா. இதுல ஒரு கால் மட்டும் இப்படி மடிக்கணும். இடது காலை மடிச்சிடணும். ஆனா அந்த கால் சைட்ல இருக்கணும். அது மேலே ஏறி உட்கார வேண்டாம். இல்லைன்னா அந்த பேலன்ஸ் அப்படி கரெக்டா வராது. இப்போ ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு இன்னொரு கால் நீட்டிட்டு இதே மாதிரி விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் பண்ண போறோம். கால்கள் மட்டும் தான் வித்தியாசப்படும். கைகள் நல்லா மேலே உயர்த்தி முதுகு தண்டை நல்லா உயர்த்திட்டு முன்னோக்கி போகும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது காலில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 காலுமே வச்சு பண்ணதுனால அது ஒரு முறையோ 2 முறையோ பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு காலை மடக்கிறதுனால இப்போ இந்த வலது காலமே மடக்கி வைக்க போகிறோம். அதேமாரி மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்காராம கீழே உட்காந்துருக்க போகிறோம். கால்கள் எப்பயுமே நம்ம விரல்கள் முன்னோக்கி தான் இருக்கணும். இப்படி இருந்தாலோ இல்லை இப்படி இருந்தாலுமே அது சரியான பொசிஷன் கிடையாது. இந்த அலைன்மெண்ட்டுமே மாறும். அதனால இப்படி வச்சுட்டு நம்ம விரல்களை நம்மளை நோக்கி வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். கால்களுமே நல்லா தளர்த்திக்கலாம். அடுத்தது வேறுபாடு ஒன்று. இன்னொன்று வேறுபாடு பார்க்க போறோம். அதுல அந்த சைடு ஆங்கிள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு காலை மடிச்சு வச்சு நம்ம எப்படி நம்ம நேரம் வச்சிருந்தோமோ அதுக்கு பதில் இந்த காலை நம்ம இடது பக்கமா இப்படி வைக்க போறோம். இடது பக்கமா அப்படி நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி ஒரு கால் மடங்கி தான் இருக்கும். இப்போ அப்படியே நல்லா திரும்பிட்டு கைகள் நல்லா மேலே உயர்த்திட்டு அப்படியே இந்த பக்கமா திரும்ப போறோம். திரும்பிட்டு அதே மாதிரி முன்னோக்கி குனியும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம். இந்த ஒரு எல் ஷேப்ல வர மாதிரி இருக்கும். இப்படி இப்படி வர மாதிரி இருக்கும். அப்படியே வலது பக்கமா திரும்பி முன்னோக்கி குனியும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இது வந்து பச்சி மோட்டாஸ்னா அதோட வேறுபாடுகள். எப்பயுமே வந்து அந்த பச்சி மோட்டாஸ்ன வந்து நல்லாவே வந்து செஞ்சிருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் வந்து இந்த 2 வேறுபாடுகள வந்து செய்ய முடியும். இந்த ஆசன முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.